ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகரும் முதலமைச்சருமான விஜய் அவர்களோட பர்சனல் வாழ்க்கை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெத்து காமிச்சு அண்ட் மிகப்பெரிய வெற்றியை காமிச்சு இப்போ நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த நிலையில அவரோட மனைவியை பற்றின செய்திகளை நடுவில் இணைச்சிட்டு இருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே பெட்டிஷன் போட்டாங்க விவாகரத்துக்கு. அண்ட் ஜூன் மாதத்துல அந்த பெட்டிஷனுக்கு ஹியரிங் வரப்போகுது. அப்போதான் தெரியும் முழுமையாக விவாகரத்து பெற போறாங்களா இல்லை 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் இணைய போறாங்களா அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ள இப்போ சோசியல் மீடியால விஜய் வேணும்னே தான் அவங்கள விவாகரத்து பண்றாரு. விஜய் இப்போ முதலமைச்சர் வேற ஆகிட்டாரு, கண்டிப்பா அவங்கள மனைவியை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இணைச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காமிச்சாரு. அண்ட் அந்த தேர்தல் களத்துல பேசும்போது கூட என்னையும் என் குடும்பத்தாரையும் வச்சு வேணும்னே பழி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நான் அரசியல்ல எங்கே ஜெயிச்சிருவனோ, மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிருவனோ, மக்கள் மத்தியில எங்க நான் நல்லவனா ஆகிடுவனோ அப்படின்னு சொல்லி என்ன வேணும்னே பழி போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்காக மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், என்னோட பர்சனல் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஆட்சியை மாற்றணுமா மாற்ற வேண்டுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு வேதனையில பேசினாரு. அண்ட் வீட்லயும் சரி அவங்க அம்மா அப்பாவும் சரி 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை எவ்வளவு நடத்திருக்காங்க. ஆனா சங்கீதா அவர்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துக்கல. அண்ட் இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு கூட அவங்க வராது மிகப்பெரிய விவாதமா போனுச்சு. நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க, சொந்த மனைவியான சங்கீதா ஏன் வரல, அப்போ இவங்க வேணும்னே தான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் போய் தான், ஏன்னா இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் சஞ்சயும் வேலையா இருந்தாரு அண்ட் இவங்களும் வேலையா இருந்த காரணத்தால தான் அவங்க வரல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. அண்ட் ஜூன் மாசத்துல இந்த ஹியரிங் வந்து என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது, என்ன 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனிமே அவர் மனைவியை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர் தான், யாரும் இதை பத்தி பெருசா ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.